ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நாள் போக போக வெயிலோட காட்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருக்குமே நல்லா சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை வருது. இது போல் நல்லா சில்லாக இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை 11 o'clock இல்லை 4 o'clock டைமில் கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு இதமாக இருக்கும், நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். இதை ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ச்சிற பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு சூடு பண்ணால் மட்டும் போதும். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடருங்கிறது இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாலுமே நல்லா காஞ்சி பொங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்குங்க. ஆடை ஏதாவது இருந்ததுனாலும் அதை உள்ளெடுத்து விட்டுருங்க. காய்ச்சின பாலில் கஸ்டர்ட் பவுடரை நல்லா இது போல் கலந்துட்டுட்டு பாலில் ஊற்றிடலாம். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றின உடனே கைவிடாமல் மிதமான சூட்டில் நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமலும் இருக்கும், தட்டாட்டம் வராமலும் இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் பாலோட சேர்த்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாலை பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட கஸ்டர்ட் பவுடர்னால கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிட்டு வரும். பால் கொஞ்சமாக கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சமாக கெட்டியான உடனே தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை நம்ம சில் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சில் பண்ணி எடுக்கும்போது சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம அளவான சர்க்கரை போட்டோம் அப்படின்னா சில்லாக ஆகும்போது சர்க்கரை பத்தாத போல் இருக்கும். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. பாலையும் பார்த்திங்கன்னா நான் கண்டினியூஸாக கலந்துட்டுக்கிட்டே இருந்தேன். பால் இந்த அளவுக்கு திக்னஸாக வரணும். கரண்டியில் ஒட்டினது போல் இருக்கணும். கை வச்சு நீட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மார்க் உழுகணும். அந்தளவுக்கு திக்னஸ்க்கு வந்துடணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சிடலாம். கஸ்டர்ட் மில்க் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே முழுமையாக ஆறி இருக்கு. இதை வேற ஒரு அகலமான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இதை நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா கஸ்டர்ட் மில்க்கு நல்ல சூப்பராக கெட்டியாக சில்லுன்னு ரெடியாக இருக்குது. கரண்டி வச்சு இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கலாம். வேணுங்கிற ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 வாழைப்பழம், கொஞ்சமாக மாம்பழம், கொஞ்சமாக மாதுளை, கொஞ்சமாக முலாம்பழம். நான் வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது போல் கஸ்டர்ட் மில்கில் போட்டு நல்லா கலந்துட்டுக்க போகிறேன். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்ல இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழங்க எல்லாமே கஸ்டர்ட் மில்கோட சேர்த்து நல்லா கலந்துட்டாச்சு. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை நட்ஸை சேர்த்திடலாம். நட்ஸையுமே நான் சின்னதாக பொடிச்ச போல் வச்சுருக்கேன். அதையுமே போட்டு நல்லா இது போல் கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான். காலையில் நேரத்தில் சர்வ் பண்ணுறதுக்காக நல்ல சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியான கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கஸ்டர்ட் பவுடர் வச்சு இது போல் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.